இயர்ஸ் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச டோனட் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவு வார்ம் மில்க் வந்து நான் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். அடுத்தது 1 ஸ்பூன் அளவு சுகர் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இது வந்து தனியாக வந்து 5 மினிட்ஸ் விட்டுருங்க, அப்படியே ஃபெர்மெண்ட் ஆகும். அதுக்கிட்ட இன்னொரு பவுல் வந்து 1/2 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 ஸ்பூன் அளவு பவுடர் சுகர், கொஞ்சமாக சால்ட். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதில் 2 ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குழி மாதிரி வந்து பறிச்சுக்குங்க. நம்ம ஃபெர்மெண்ட் ஆன மில்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த மில்கை வந்து இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. சாஃப்டாக டோ ஆக்கணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா பிசையணும் நம்ம. சப்போஸ் உங்களுக்கு மில்க் பத்தாத மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. எனக்கு வந்து இது கரெக்டாக இருந்தது, 1/2 கப் அளவு மில்க்கு. நீங்கள் ஊற்றும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி பிசைங்க. ஒரே தான் ஊற்றி பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா சப்போஸ் வந்து தண்ணி மாதிரி ஆகிற சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து பிசைங்க. நல்லா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மாவு வந்து நல்லா பிசையணும். சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பிசையணும். இப்போ பிசைஞ்சிட்டு ஒரு 1 hour வந்து இந்த டோ அப்படியே விட்டுருங்க. மாவு டபுள் ஆகும். இப்போ பாருங்கள், மாவு டபுள் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வந்து நம்ம திரும்பவும் மாவை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா வந்து பிசைய ஆரம்பிக்கணும். நல்லா விண்டோ பென் டெஸ்ட். இப்போ வந்து நல்லா வந்து இந்த மாவு வந்து எப்படி சொல்லுவது, ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சிருக்கணும். இப்போ வந்து இதில் வந்து 4ஆக வந்து நான் டிவைட் பண்ண போகிறேன். அதில் ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்து நல்லா திக்காக வந்து மாவை வந்து நம்ம ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு குட்டி கிளாஸ் அளவு டம்ளரில் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அது மாதிரி குட்டி மூடியை வச்சு நடுவில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இதை வந்து டோனட்டுக்கு இந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம செஞ்சு கரெக்டாக வச்சுக்கணும். அடுத்து வந்து நம்ம ஒரு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம சாக்லேட்ஸ்லாம் வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒயிட் சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டும் வந்து நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டோனட்டை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா புசு புசுன்னு வரும் பாருங்கள். அழகாக அதுவாகவே வந்து நல்லா எலும்பி வருது. இது வந்து இப்போ நம்ம நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மெல்ட் பண்ண சாக்லேட்ஸில் வந்து நம்ம டிப் பண்ணி நம்ம வேணுங்கிற டிசைனில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு இந்த ஒயிட் சாக்லேட் வந்து நான் டிப் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவி விட்டுடலாம். இதே மாதிரி மற்ற டோனட்ஸ்க்கும் நம்ம என்னென்ன ஃப்ளேவர்ஸில் சாக்லேட்ஸ் வேணுமோ அந்தந்த ஃப்ளேவர்ஸ்க்கு வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம எல்லா டோனட்ஸ்க்கும் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஒயிட் சாக்லேட் பண்ணிக்கோமா. அடுத்து அதே மாதிரி மில்க் சாக்லேட்டுக்கும் அதே மாதிரி நம்ம டிப் பண்ணி இந்த டோனட்டை வந்து டிப் பண்ணி நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து தூவிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருந்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி சாயந்தரம் வந்து நான் செஞ்சுருந்தேன். என் பையன் ஸ்கூல் விட்டுருந்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த வீட்டில் இருக்க சாக்லேட்ஸ் அந்த டோனட்டை தான் வந்து எடுத்து சாப்பிட்டான். ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனுக்கு வந்து ஃபேவரட் வந்து டோனட்டு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான். ஒரு வழியாக இன்றைக்கி செஞ்சு நட்டேன் நான். அவனும் சாப்பிட்டான். வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, சாஃப்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.